வெல்கம் டு ஐடிஎம் மார்க்கெட் ஷார்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரீஷியன்லேருந்து பவர் ஜென்ரேஷன் அண்டு சப்ஸ்டேஷன் அந்த டாபிக் பார்க்குறோம். நம்ம சேனல் புதுசாக வந்துருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரீஷியன்லேருந்து செகண்ட் இயர் டாப்பிக்லேருந்து பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே, பிஹெச்எல், ஓஎன்ஜிசி இது மாதிரி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டெக்னிக்கல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், ப்ளஸ்ஸு டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சரிங்களா, கேங்மேன், ஃபீல்டு அசிஸ்டண்ட் இது மாதிரி எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, டிப்ளமோ மட்டும் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஃபியூல் இஸ் அவைலபிள் இன் த பிளண்டி இன் இந்தியன் பவர் ஜென்ரேஷன். சரிங்களா, இந்தியாவில் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருள் தான் அதிகப்படியான அளவு கிடைக்கிது. சரிங்களா, இந்தியாவில் மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றாங்க. அப்போ எந்த பொருள் மூலிமா நமக்கு அதிகமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நிலக்கரி தான். சரிங்களா, அப்போ கோல். சரிங்களா, ஆன்சர் வந்து கோல், நிலக்கரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து செகண்ட் கொஷின், விச் இஸ் த கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேட்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி பவரை ஜென்ரேட் பண்ணுறது தான் கன்வென்ஷனல் சொல்லுவோம். அப்போ தெர்மலாக இருந்தாலும் அட்டாமிக்காக இருந்தாலும் இதெல்லாமே தெர்மல், அட்டாமிக் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் ஹைட்ரோவாக இருக்கட்டும். சரிங்களா, ஹைட்ரோ இது மூணுமே பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷனில் வரும். அப்போ வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் பவர் ஜென்ரேஷன். சரிங்களா, அப்போ அதுதான் ஆன்சர். சரிங்களா, தெர்மல்னால் அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு இன் சோலார் செல் வந்து எந்த மெட்டீரியலால் செய்கிறாங்க அப்படின்னா சிலிக்கான் மெட்டீரியல். சரிங்களா, சிலிக்கான் மெட்டீரியல் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் சிலிக்கான் மெட்டீரியல் தான். சரிங்களா, நான் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த அட்டாமிக் மெட்டீரியல் யூஸ்டு இன் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன். அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தோரியம். சரிங்களா, தோரியம் மெட்டீரியலை யூஸ் பண்ணி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. யுரேனியம் ஆர் தோரியம். சரிங்களா, ரெண்டு மெட்டீரியல் ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஆப்ஷனில் உங்களுக்கு யுரேனியம் கொடுக்கல, பட் இருந்தால் அதுவும் ஆப்ஷன் தான். சரிங்களா, யுரேனியம் அண்டு தோரியம் இந்த மெட்டீரியல் தான் நமக்கு மின்சாரத்தை இது பண்ணுறோம். சரிங்களா, அடுத்த கொஷின்னு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெட்டீரியல் யூஸ்டு இன் ஃபார் மேக்கிங் ஃபோட்டோவோல்டைக் செல். அதான் சிலிக்கான் மெட்டீரியல். சரிங்களா, சிலிக்கான் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோவோல்டைக் செல்லோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிவி செல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா, சோலார் பேனலில் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்தது, விச் இஸ் த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஷனில் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா விண்டு. சரிங்களா, காற்று தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸில் வருது. சரிங்களா, அப்போ கன்வென்ஷனில் இதெல்லாம் வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார்த்திங்க அப்படின்னா அதாவது அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதாவது அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் ஸ்டேஷன், அது இல்லாமல் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன், இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா, அது ப்ளஸ் டீசல் இது மொத்தம் 4. சரிங்களா, அந்த 4மே பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷனில் வரும். இது இல்லாமல் மீதி வர்றது தான் இதில் நான் கன்வென்ஷனலில் வரும். சரிங்களா, அப்போ விண்டுன்றது ஒரு நான் கன்வென்ஷனல் அதில் வரும். சரிங்களா, அடுத்தது, விச் இஸ் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கேட்குறாங்க. நேச்சுரல் பூமியிலேருந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கிது அப்படின்னா சூரிய ஒளி. சரிங்களா, அப்போ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தபோது ஆனால் சன்னுடைய வெளிச்சம் தான் சன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்போ சூரிய ஒளி தான் நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிது. அடுத்தது, 8th கொஷினு, நேம் ஆஃப் த constituted marked as the X schematic arrangement hydroelectric power plantல அதில் கட்டியிருக்காங்கள ஒரு கூம்பு மாதிரி, அந்த பார்ட் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன பார்ட்டை காமிக்குது அப்படின்னா சர்ஜ் டேங்க் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா, இது நீர்மின் நிலையம், அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்டு சொல்லுவோம். இதில் அது எதை குறிக்குதுன்னா சர்ஜ் டேங்கை குறிக்குது. அடுத்தது, வாட் இஸ் த நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். கொடுத்துருக்கிறதுல நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் எது கேட்குறாங்க. லைட்
லிக்னைட்டு, சன்ரேஸு, ஸ்டோர்டு வாட்டரு, பல்வரைஸ்டு கோல் இது எல்லாமே இல்லை. ஸோ இதில் சன்ரேஸ் மட்டும் தான் நான் கன்வென்ஷனலில் வரும். சரிங்களா? சூரிய ஆற்றல். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த மெயின் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த நான் கன்வென்ஷனல் பவர் சோர்ஸ். நான் கன்வென்ஷனல் பவர் கன்வென்ஷனல் பார்த்திங்க அப்படின்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது. சரிங்களா? புவர் எஃபிஷியன்ட்டி. இப்போ சூரிய ஒளி பார்த்திங்கன்னா பகலில் மட்டும்தான் கிடைக்கும், நைட்டில் கிடைக்காது. அது மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். காற்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காது. எப்பயுமே ஒரு டைமிங்கில் இருக்கும், ஒரு டைமிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் கன்வென்ஷனல் புவர் எஃபிஷியன்சி. சரிங்களா? அடுத்து விச் பவர் ஜென்ரேஷன் ரெக்வைர்ட் ஹெவி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஹெவி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எந்த பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர். சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஹெவி வாட்டரு. சரிங்களா? ஹெவி வாட்டர்னால் D2O சொல்லுவாங்க. அந்த வாட்டர் கடின நீர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அணுமின் நிலையம் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோனா நீர்மின் நிலையம், டீசல்னால் தெரியும், டீசல் மின் நிலையம், தெர்மல்னால் அனல் மின் நிலையம். ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? நீங்கள் இங்கிலீஷையும் தமிழும் சேர்ந்து ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். ப்ளஸ் கொஷின் எந்த டாப்பிக்கில் நீங்கள் எங்கே போய் நம்ம இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே போய் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தான் இங்கிலீஷும் சேர்ந்து தமிழும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சேனல். சரிங்களா? அடுத்தது 12 பார்த்திங்க அப்படின்னா விச் டிவைஸ் சென்ஸ் த விண்டு ஸ்பீடு இன் எ விண்டு பவர் ஜென்ரேஷன். விண்டு பவர் ஜென்ரேஷனில் ஸ்பீடை அளக்க எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. டர்பைன் கண்ட்ரோலர். சரிங்களா? டர்பைன் கண்ட்ரோலர் தான் வந்து ஸ்பீடை சென்ஸ் பண்ணுது. சரிங்களா? டர்பைன் கண்ட்ரோலர். சரிங்களா? அடுத்தது விச் டர்பைன் யூஸ்டு ஃபார் ஹை ஹெட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன். அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக உயரமான ஹை ஹெட்டில் என்ன டர்பைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உயரமான இடத்துல தண்ணி ஊற்றல அது மாதிரி இதுக்கு என்ன ஹை ஹெட், மீடியம் ஹெட், லோ ஹெட் அப்படின்னு 3 தான் பிரிப்பாங்க. ஹை ஹெட்டுக்கு வந்து இம்பல்ஸ் டர்பைன் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதிக உயரத்திலிருந்து பயன்படுத்தப்படும் டர்பைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பல்ஸ் டர்பைன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பென்ஸ்டாக் இன் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனில் பென்ஸ்டாக்குடைய வேலை என்னன்னு கேட்குறாங்க. கேரி த வாட்டர் டு டர்பைன். தண்ணியை வந்து டர்பைன்லேருந்து அதாவது டியூப்லேருந்து. சரிங்களா? வாட்டரை வந்து அந்த டர்பைனில் வந்து ஊற்றுற வரைக்கும் அதுதான் நமக்கு சப்ளை பண்ணும். சரிங்களா? அது வழியாக தான் நமக்கு பென்ஸ்டாக் வழியாக தான் தண்ணி வரும். சரிங்களா? கேரி த வாட்டர் டு டர்பைன். டர்பைனுக்கு தேவையான வாட்டரை அங்கேருந்து கொண்டு வர்றது பென்ஸ்டாக் தான். சரிங்களா? அடுத்தது விச் இஸ் த பர்பஸ் ஆஃப் பாய்லர் இன் ஸ்டீம் பவர் ஸ்டேஷன். ஸ்டீம் பவர் ஸ்டேஷனில் பாய்லருடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் த வாட்டர் இன்டு ஸ்டீம். சரிங்களா? பாய்லர் வேலை என்ன அப்படின்னா தண்ணீரை நீராவியாக மாற்றும். சரிங்களா? அதான் ஸ்ட்ரீமாக மாற்றி அதில் ப்ரெஷரை தான் கொடுக்கறதால தான் அந்த ப்ரெஷர் தான் நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு டர்பைனை சுற்ற வைக்குது. சரிங்களா? அப்போ ஸ்ட்ரீமாக மாற்றுறது தான் பாய்லருடைய வேலை. சரிங்களா? நீரை நீராவியாக மாற்றுறது. சரிங்களா? அடுத்தது 16 விச் டைப் ஆஃப் பவர் பிளான்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து மோர் எஃபிஷியன்ட் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக். சரிங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் மோர் எஃபிஷியன்ட். சரிங்களா? 16 வந்து பார்த்திங்கன்னா எது எஃபிஷியன்ட்டானது கேட்குறாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக். சரிங்களா? நீர்மின் நிலையம் தான் வந்து அதிகமான எஃபிஷியன்ட்டானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 17 which material is used as control rod in nuclear reactor. நியூக்ளியர் ரியாக்டரில் அதாவது அணுமின் நிலையத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரில் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ராடு தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் ராடு எந்த மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்கன்னா கேட்மியம். சரிங்களா? கேட்மியம் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க கண்ட்ரோல் ராடு. அடுத்தது விச் இஸ் த நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னா விண்டு, சோலாரு இது எல்லாமே நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷனாக வச்சுங்க. அதுக்கு அடுத்தது விச் இஸ்
விச் இஸ் த ரெசிடியூ சரிங்களா, விச் இஸ் த ரெசிடியூ ஆஃப் த பயோமாஸ், பயோமாஸுடைய ரெசிடியூ எதுன்னு கேட்குறாங்க, கழிவு சரிங்களா, பயோமாஸுடைய கழிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லரி தான் வந்து பயோமாஸுடைய கழிவு சரிங்களா. அதுக்கப்புறம் விச் இஸ் த மெயின் கான்ஸ்டியூட்டன்ட் ஆஃப் பயோகேஸ், பயோகேஸுடைய முக்கிய பாகம் எது அப்படின்னா மீத்தேன் சரிங்களா. பயோகேஸ்னாலே மீத்தேன் மூலியம் அதிலேருந்து மீத்தேன் தான் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. இப்போ சாண எரிவாயுன்னு சொல்லுவோம், அதுலேருந்து மீத்தேன் ஜென்ரேட் பண்ணி அது மூலியமாக தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ பயோகேஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா மீத்தேன் தான் ஜென்ரேட் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஹவு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு இன் சோலார் பேனலில் எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா வைல் சன்லைட் ஸ்ட்ரைக் ஆன் த போட்டோவோல்டைக் செல், சூரிய ஒளியில் அதாவது ஒளியானது ஃபோட்டோவோல்டாயிக் செல் சோலார் பேனல் மீது படும்பொழுது என்ன ஆகுது, அந்த ஃபோட்டோவோல்டாயிக் செல் வந்து நமக்கு சப்ளை ஜென்ரேட் பண்ணுது சரிங்களா. அப்போ சூரிய ஒளி ஃபோட்டோவோல்டாயிக் செல் மீது விழும்போது நமக்கு பவர் கிடைக்கும். இந்த கான்செப்ட் தான் சோலார் பேனலில் ஒர்க் ஆகுது. அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏர் ப்ரீஹீட்டர் இன் ஸ்டீம் பவர் ஜெனரேஷன், ஸ்டீம் பவர் ஜெனரேஷனில் சரிங்களா. அதாவது ஸ்டீம் பவர் ஸ்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஏர் ப்ரீஹீட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் த ஹீட் ஃப்ரம் ஃப்ளூ கேஸ் ஹீட் இன்புட், அதாவது ஹீட்டட் இன்புட் ஏர், அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டீம் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஏர் ப்ரீஹீட்டர், அந்த ஏர் ப்ரீஹீட்டர் தான் என்ன பண்ணுது, அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளூ கேஸ், அதாவது ப்ளூ வாயுகளிலிருந்து வரும் வெப்பத்தை பிரித்தெடுத்து அதில் வெப்பத்தை பிரித்தெடுக்கிறது மற்றும் உள்ளீடு காற்றை வெப்பப்படுத்துகிறது சரிங்களா. உள்ளே வர காற்றையும் வெப்பப்படுத்துது, ப்ளஸ்ஸு அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை மட்டும் எடுத்துக்குது சரிங்களா. எக்ஸ்ட்ராக்ட் த ஹீட் ஃப்ரம் ஃப்ளூ கேஸ், அதாவது வெளியேறி போகக்கூடிய அந்த வெளியில் போய் கலக்குதில்ல அந்த காற்றுல கிடைக்கக்கூடிய ஹீட்டை மட்டும் அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எக்ஸ்ட்ராக்ட் த ஹீட் ஃப்ரம் த ஃப்ளூ கேஸ் அண்ட் ஹீட் இன்புட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் சரிங்களா. வாட் இஸ் த அடுத்தது மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட் சரிங்களா. 23 வாட் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்டோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் சரிங்களா. கழிவுகளை அகற்றுவது ரொம்ப கடினம் சரிங்களா. இப்போ நியூக்ளியரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலாக வந்து பார்த்தா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க, கதிர்வீச்சும் தன்மை கொண்டு, அது வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதனுடைய கழிவு வெளியேற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் பவர் பிளான்ட்டை கொண்டு வரும்போது ரொம்ப மக்கள்லாம் சண்டை போட்டாங்க சரிங்களா. அதுதான் காரணம், அங்கே ஏதாவது அபாயம் வந்ததுன்னா மக்கள் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிடும்ன்றதுக்கான பயம்தான் சரிங்களா. அது சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்காக தான் அந்த பிரச்சனை. ஓகே, அங்கே அப்போ டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட்டு வந்து கஷ்டம் சரிங்களா. அடுத்தது 24 வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கனாமைசர் இன் ஸ்டீம் பவர் பிளான்ட், ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் எக்கனாமைசருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஹீட் த ஃபீட் வாட்டர் பை ஃப்ளூ கேஸ் மூலயமா வாட்டரை என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. நமக்கு உள்ளே வரக்கூடிய வாட்டரை வந்து நீராவியை மாற்ற போகிறோம்ல, அந்த வாட்டரை ஃப்ளூ கேஸ்லேருந்தே நம்ம பண்ணுறாங்க ஹீட் பண்ணி ஹீட் வாட்டராக உள்ளே கொண்டு வரும்போது சீக்கிரமாக என்ன ஆகுது, நமக்கு நீராவியாக கிடைக்க ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா. ஒர்க் பண்ணுது அந்த எக்கனாமைசர் சரிங்களா. அப்போ ஃப்ளூ கேஸ் மூலம் உள் செல்லும் நீரை வெப்பப்படுத்துறது தான் எக்கனாமைசருடைய வேலை. ஓகேங்களா. அடுத்தது 25 வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன், நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றாங்க, அதாவது அட்வான்டேஜஸ் கேட்குறாங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் நான் கன்வென்ஷனல்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொல்யூஷனே இருக்காது சரிங்களா. ஏன்னா சோலாரில் பாருங்கள் பொல்யூஷன் கிடையாது, விண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பொல்யூஷன் கிடையாது சரிங்களா. அப்போ ரிடியூஸ் த பொல்யூஷன். இதுவே கன்வென்ஷனல் டைப்பில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புகையாக போகும் சரிங்களா. நெய்வேலி மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவர்லாம் புகையாக வெளியே போகும். அப்போ அது ஒரு பிரச்சனை. டீசல் பவர் பிளான்லேயும் புகை வெளியேறும். அணு மின் நிலையமாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அதிலிருந்து நமக்கு என்ன அது ரேடியோ
ஆக்டிவ் மெட்டீரியல்லாம் பிரச்சனை இருக்குது. அப்போ அதெல்லாம் தீங்கு வரும். பட் இதில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பொல்யூஷன் இருக்காது, ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரெடியூஸ் த பொல்யூஷன், குறைவான பொல்யூஷன் தான் இருக்கும். அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் இன் பேட்ரி பேஸ்டு மைக்ரோ ஹெட் பவர் ஜென்ரேஷன். மைக்ரோ ஹெட் பவர் ஜென்ரேஷனில் சார்ஜர் ஹெட்டுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவெண்ட் த ஓவர் சார்ஜிங் ஆஃப் த பேட்ரி. சரிங்களா, சார்ஜர் கண்ட்ரோலருடைய வேலை என்ன அப்படின்னா ஓவர் சார்ஜிங் ஆகாமல் தடுக்கிறது தான் அதனுடைய வேலை. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க ப்ரிவெண்ட் த ஓவர் சார்ஜிங் த பேட்ரி ஓவர் சார்ஜ் ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறது, அதுதான் சார்ஜர் கண்ட்ரோலோட மெயின் ஒர்க். அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேரேஜ் இன் டைடல் பவர் ஸ்டேஷன். டைடல் பவர் ஸ்டேஷனில் பேரேஜுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது வந்து டேப் த வாட்டர் அட் என்ட்ரன்ஸ் ஆஃப் த கல்ஃப். அதாவது டேப் த வாட்டர் அட் என்ட்ரன்ஸ் ஆஃப் த கல்ஃப் அப்படின்னா என்னென்னா வளைந்த பகுதியில் உள்ள நீரை வெளியேற்ற. சரிங்களா, வளைந்த பகுதியில் உள்ள நீரை வெளியேற்றுறது தான் இந்த பேரேஜ் ஒர்க்கு. சரிங்களா, அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா வளைந்த பகுதியில் உள்ள நீரை வெளியேற்றுறது. அடுத்தது 28 which component is in a steam power plant is used to heat the feed water from flue gas. அதாவது ஃப்ளூ கேஸ்லேருந்து ஹீட் வாட்டரை வந்து ஹீட் பண்ணக்கூடிய எது பண்ணுது அப்படின்னா எந்த பொருள் செய்யுது அப்படின்னா எக்னாமைசர் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, வெளியே போகக்கூடிய காற்று மூலியமாக என்ன பண்ணுவாங்கன்னா வெப்பமான காற்று தானே பவர் பிளான்லேருந்து வெளியே போகும். அந்த காற்று மூலியமாக என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே வரக்கூடிய தண்ணீரை சூடு பண்ணுவாங்க. அப்போ தண்ணீரை சூடு பண்ணி வரும்போது அது நமக்கு ஒரு யூஸ் ஆகும். ப்ளஸ்ஸு கோல் எரியத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த ஒர்க்கு நமக்கு எது பண்ணும் அப்படின்னா எக்னாமைசர். அதாங்க சொல்கிறாங்க நீராவி உள் மின் உற்பத்தி நிலையத்தில் எந்த பாகமானது ப்ளூ வாயுவிலிருந்து வரும் நீரை வெப்பப்படுத்த பயன்படுது அப்படின்னா எக்னாமைசர் தான். சரிங்களா, எக்னாமைசர் தான் நமக்கு பயன்படுது. அடுத்தது வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பல்வரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஹை தெர்மல் எஃபிஷியன்சி கொண்டது. மிக அதிக அடர்த்தி கொண்டிருக்கும். சரிங்களா, மிக அதிக வெப்ப அடர்த்தியை கொண்டிருக்கும். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 30வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் இஸ் ஹேவிங் மோர் ரிலையபிலிட்டி இன் பவர் ஜென்ரேஷன். எந்த பவர் ஜென்ரேஷன் வந்து மோர் ரிலையபிலிட்டி கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் அதிக நம்பகத்தன்மை கொண்டது எது அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு. சரிங்களா, மீதி எல்லாமே நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மி தான். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு நம்பகத்தன்மை அதிகம். சரிங்களா, அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம வேஸ்ட்டு வெளியேற்றுறது, அது ஒன்று தான் மெயின் பிரச்சனை. மற்றபடி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ரிலையபிலிட்டி நம்பகத்தன்மை வந்து அதிகம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன் ஆஃப் ஓவர் கன்வென்ஷனல் பவர் ஜென்ரேஷன். அதாவது வழக்கமான மின் உற்பத்தியை ஒப்பிடும்போது வழக்கமில்லாத மின் உற்பத்தி, அதாவது கன்வென்ஷனலுக்கும் நான் கன்வென்ஷனுக்குடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா cannot be used for based load demand. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க மெயினாக விச் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் கன்வென்ஷனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா cannot be based on load demand, அதாவது லோடுக்கு ஏற்றவாறு பயன்படுத்த இயலாது. சரிங்களா, அது வந்து எப்போ கிடைக்குதோ கிடைக்கிற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற நேரத்தில் நம்ம இது பண்ண முடியாது. சரிங்களா, அதான் வந்து நான் கன்வென்ஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். சரிங்களா, இதே கன்வென்ஷனெலாம் நம்ம கண்டினியூவாக பவர் சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். பட் இதில் வந்து அதுமாரி பண்ண முடியாது. அடுத்தது வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் விண்டு பவர் ஜென்ரேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா விண்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அண்டு ஸ்டெடி. அதாவது காற்றாலை மின் நிலையம் பார்த்திங்கன்னா காற்று வந்து இப்போ ஃபிக்ஸடாக நமக்கு கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்காது. சரிங்களா, அதுதான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதான் நாட் கான்ஸ்டன்ட் அண்டு ஸ்டெடியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டர்பைன் யூஸ்டு இன் டைடல் பவர் ஜென்ரேஷன்.
டைடல் பவர் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டர்பைனுடைய வேலை என்ன? ஜென்ரலாக டர்பைனுடைய வேலை எப்படின்னா ஏக்காற்றில் மின்னாற்றலாக அதாவது ஏக்காற்றில் அதை வந்து மின்னாற்றலாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, கன்வெர்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி. அதாவது இப்போ டைடல்னால் அலை. சரிங்களா? அலை மூலிமா வரக்கூடிய அந்த இயக்கத்தை என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு டர்பைன் ரொட்டேட் பண்ண வச்சு அது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் பண்ண வச்சு சப்ளை கிடைக்க வைக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நிலையாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுது. சரிங்களா? அதான் டர்பைனுடைய மெயின் வேலை. நிலையான ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்ற வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். நான் கன்வென்ஷனலோட எனர்ஜி சோர்ஸில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இருக்காது. அதான் அப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் அவாய்டட். சரிங்களா? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு வராது அதை யூஸ் பண்ணால். சரிங்களா? அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை தவிர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஹவு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரம் வாட்டர் ஃபாலோயிங் converted as the kinetic energy to power generate power. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீர் ஓட்டத்திலிருந்து எவ்வாறு நிலையாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்ற பயன்படுது. என்ன பொருள் அப்படின்னா எப்படி மாற்றுறாங்கன்னா பை கிரியேட்டிங் ஹை ஹெட் த்ரோ த பென்ஸ்டாக். சரிங்களா? அதாவது ஹவு த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரம் வாட்டர் ஃப்ளோ இஸ் கன்வெர்டட் டு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பென்ஸ்டாக் மூலிமா என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த தண்ணியை கொண்டு வந்து டர்பைனில் அடிக்க வைக்கணும். சரிங்களா? டர்பைனில் சுற்ற வைக்கணும். அப்போ பென்ஸ்டாக்கை அதிக உயரத்தில் நிறுவுவதன் மூலம் நமக்கு இந்த இயக்க ஆற்றலை பொட்டன்ஷியல் எனர்ஜியை அதாவது நிலையாற்றலை இயக்க ஆற்றலை நம்ம மாற்றுறோம். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த எஃபெக்ட் ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷனில் அணு பிளப்பின் போது உருவாகும் ரேடியோ ஆக்டிவ் கதிரின் விளைவு என்னன்னு கேட்குறாங்க. கிரியேட்டிங் ஹெல்த் ஹசார்டு. சரிங்களா? ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். சரிங்களா? ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அது. அதனால தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து அதிகம் பயப்படுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வாட் இஸ் த எஃபெக்ட் ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் நியூக்ளியர் ஃபிஷன். அதான் பார்த்தோம் இப்போ கிரியேட்டிங் ஹெல்த் ஹசார்டஸ். அடுத்தது வாட் ஹேப்பன் டு சோலார் செல் இஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் லோ. அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் கம்மியாக இருக்குது. அப்போ சூரிய ஒளி வந்து ரொம்ப கம்மியாக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து குறையும். அப்போ அவுட்புட் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஒளியினுடைய தீவிரம் கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் பேட்ரி நமக்கு என்ன அது மின்கலத்தில் சூரிய ஒளி வந்து கம்மியான அளவு தான் நமக்கு மின்சாரம் வந்து நமக்கு கொஞ்ச அளவு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாட் இஸ் த அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் சோலார் செல் இஃப் லைட் இன்டென்சிட்டி இஸ் ஹை. அதிக ஒளி கிடைக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெய்ய நாள்களில் அப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? கம்மியாக கிடைக்கும்போது கம்மியான அளவு தான் கிடைக்கும். அதிகமான அளவு கிடைக்கும்போது அதிகமான அளவு சூரிய ஒளி கிடைக்கும்போது மின்சாரம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.